வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது. இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம். வாருங்கள் தணிக்கையாளர்களே, இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம். வணக்கம் தணிக்கையாளர்களே. இன்றைய காணொளியில் அபாயமும் உபாயமும் எனும் தலைப்பில் உங்களோடு உரையாடுவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து. சரியாக நோக்கப்படும் சங்கடம் சாதனையாகின்றது, தவறாக நோக்கப்படும் சாதனை சங்கடமாகின்றது. நேர்மறை சிந்தனையாளன் அபாயம் அறிந்து உபாயம் காண்கின்றான். எதிர்மறை சிந்தனையாளன் உபாயம் உணராமல் அபாயத்திற்கு அஞ்சுகின்றான். தணிக்கையாளரின் பொது மற்றும் குற்றவியல் பொறுப்புகளின் அபாயங்களுக்கும் பல்வேறு உபாயங்கள் இருக்கின்றன. அத்தகைய உபாயங்களை உணரத் தலைப்பட்டால் அபாயங்களின் அவலங்களை நாம் தவிர்க்கலாம். அந்நிலையில் அபாயங்களுக்காக நாம் அஞ்ச தேவையில்லை. வருமுன் காப்பவன்தான் அறிவாளி, துன்பம் வந்தபின் துடிப்பவன் ஏமாளி. இதைத்தான் வள்ளுவரும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்கிறார். அவ்வாறு அபாயங்களை வருமுன்னர் காக்கும் உபாயங்களை காண நாம் முயற்சிப்போம். கூட்டுறவு சங்கங்களின் விதி 102 நிர்ணயித்துள்ளவாறு தணிக்கையாளர் அளிக்கின்ற சட்டப்பூர்வ சான்றுகளில்தான் தணிக்கையாளரின் அபாயம் குடிகொண்டு இருக்கின்றது. இதே விதியில்தான் ஒரு உபாயமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. விதி 102 உபவிதி 3 படி தணிக்கைக்கு தேவையான தகவல்களை பெறுவது, கணக்கு புத்தகங்கள் பராமரிப்பு, தணிக்கையின் நிதிநிலை அறிக்கைகள் சங்க கணக்குகளுடன் ஒப்புமையாக இருப்பது ஆகியவை குறித்து அளிக்கும் சான்றுகளை தக்க காரணங்களின் அடிப்படையில் தேவையான மாற்றங்களுடன் அல்லது மறுப்புகளுடன் தணிக்கையாளர் அளிக்கலாம் என விதி 102 உபவிதி 4 கீழ் ஒரு உபாயம் உள்ளது. இதனை நம்மில் பலரும் பயன்படுத்துவது இல்லை. ஆனால் பட்டய தணிக்கையாளர்கள் இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து தங்களது சான்றுகளில் இந்த விதி விலக்குகளை பயன்படுத்தி கொள்கின்றனர். நாம் இதனை பயன்படுத்தும் பொழுது நமது சான்றுகளின் மாற்றங்கள் அல்லது மறுப்புகளுக்கு தக்கவாறு காரணம் குறிப்பிட வேண்டியதும் கட்டாயம் ஆகும். கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டபூர்வ கடமையை நிறைவேற்றும் நபருக்கு எதிராக தாவா, குற்றவியல் மற்றும் இதர நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில் இருந்து இச்சட்டத்தின் பிரிவு 176 பாதுகாப்பு அளித்துள்ளது. இப்பாதுகாப்பு தணிக்கையாளருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உபாயம் ஆகும். இப்பாதுகாப்பை பெறுவதற்கு தணிக்கையாளரின் பணியானது நல் எண்ணத்துடன் குட் ஃபைத் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பது இன்றியமையாததாகும். நல்லெண்ணம் என்பது உண்மை, நேர்மை ஆகியவைகளை உள்ளடக்கியதாகும். இதற்கு a thing shall be deemed to be done on good faith where it is in fact done honestly என்பதே பொதுவான சட்ட வரையறை ஆகும். மேலும் இப்பாதுகாப்பை பயன்படுத்த வேண்டுமாயின் கெட்ட எண்ணத்துடன் செயல்படவில்லை என்பதையும், there was no malice or no ill will, நல்லெண்ணத்துடன் செயல்பட்டதையும் done with due care and attention நிரூபிக்க வேண்டியது பாதுகாப்பு தேடுபவரின் கடமையாகும் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். இப்பிரிவின் கீழ் நமது தணிக்கையாளர்கள் பாதுகாப்பு அடைந்த வரலாறு நமது தணிக்கை துறையிலேயே நடந்திருக்கின்றது. கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் பிரிவு 87 கீழ் தணிக்கையாளர்களுக்கு எதிராக தொடுக்க முனையும் தண்ட தீர்வை அபாயத்திற்கு அரசு விடுத்துள்ள 7/7/99 கடிதத்தின்படி உபாயம் காணப்பட்டு உள்ளது. இக்கடிதத்தில்
The issuance of charge proceedings against the audit staff of the Director of Cooperative Audit is untenable since they are exercising audit function as per the Act and not entrusted with the management of cooperative societies என குறிப்பிடப்பட்டு உள்ளது. இக்கருத்தை அடிப்படையாக கொண்டு தணிக்கையாளர்களுக்கு எதிராக தண்ட தீர்வை நடவடிக்கை எதையும் எடுக்கக்கூடாது என அனைத்து பதிவாளர்களுக்கும் அரசு அறிவுரையும் வழங்கி உள்ளது. தணிக்கையாளர்களை குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தும் அபாயத்தினை கருத்திற்கொண்டு அவர்களை குற்றவாளிகளின் பட்டியலில் சேர்க்க வேண்டிய தருணங்களில் பிரிவு 81 கீழ் சட்டபூர்வ விசாரணைக்கு உரிய ஆணையிடல், சட்ட கருத்து பெறுதல், காவல்துறையிடம் புகார் செய்தல், முதல் தகவல் அறிக்கை தாக்கல் ஆகிய ஒவ்வொரு நிலையிலும் நிர்வாக பதிவாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து அரசு 25/5/1999 தேதிய கடிதத்தில் விரிவான அறிவுரையை வழங்கியுள்ளது. எனினும் இந்த அரசின் உபாயமானது தணிக்கையாளர்களின் அபாயத்தை தடுப்பதாக சில நேரங்களில் அமைவது இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை ஆகும். குற்றவியல் நடவடிக்கையில் தணிக்கையாளர் சேர்க்கப்படுவதை தடுத்து நிறுத்த இயலாமற் போகும் பொழுது முன்ஜாமீன் பெறுவதுதான் இறுதி உபாயம் ஆகும். இந்நிலை வரும்பொழுது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் உயர்நீதிமன்றத்திலோ அல்லது செஷன்ஸ் நீதிமன்றத்திலோ மனு தாக்கல் செய்து முன்ஜாமீன் பெற முடியும். இப்பிரிவானது when any person has reason to believe that he may be arrested on an accusation of having committed non-bailable offence, he may apply to the High Court or the Court of Session for a direction under this section, and that court may, if it thinks fit, direct that in the event of such arrest he shall be released on bail என குறிப்பிடுகின்றது. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து வழக்கில் இருந்து விடுவிப்பு டிஸ்சார்ஜ் பெறவும் முயற்சிக்கலாம். இவற்றையெல்லாம் கடந்து நீதிமன்றத்தில் வழக்கினை சந்திக்க நேரிடின் முந்தைய வழக்குகளில் தெரிவிக்கப்பட்ட நீதிமன்ற கருத்துக்கள் தணிக்கையாளருக்கு சாதகமாகவும் சில நேரங்களில் பாதகமாகவும் பயன்படுத்தப்படலாம். இத்தகைய வழக்குகளில் பெரும்பாலானவை பட்டய தணிக்கையாளர்களுடன் தொடர்புடையதாகும். எனினும் அவைகள் கூட்டுறவு தணிக்கையாளருக்கும் பொருந்தக்கூடியவை என்பதால் அவைகளில் சிலவற்றின் வரிகளை இங்கே காண்போம். The auditor must not be held liable for not tracking down ingenious and carefully laid schemes of fraud when there is nothing to arouse their suspicion. An auditor is not bound to be a detective or, as was said, to approach his work with suspicion or with a foregone conclusion that there is something wrong. In the absence of suspicious circumstances, the auditor can rely upon the representatives of trusted officials he is justified in believing and tried servants of the company. The primary responsibility for finding out the defalcation lies upon the shoulders of the man whose duty it was as a director of the company. It is those people who have failed to discharge the duty they owe to the company and not the auditors. It is the duty of the auditor not to confine himself merely to the ascertaining the arithmetical accuracy of the balance sheet, but to see that it is a true and accurate representation of the company's affairs. He, that is the auditor, must be honest, that he must not certify what he does not believe to be true, and he must not take reasonable care and skill before he believes that what he certifies is true. He, the auditor, has to perform that skill, care and caution which a reasonable, competent, careful and cautious auditor would use. மேற்கண்ட நீதிமன்ற கருத்துக்களை கீழ்கண்டவாறு சுருக்கி கூறலாம். தணிக்கையாளர் ஒரு துப்பறியும் நிபுணர் அல்ல. முன்கூட்டிய சந்தேகத்துடன் தணிக்கையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகம் ஏற்படாத வரை பணியாளர்களை நம்பலாம். சந்தேகம் எழாதவாறு திட்டமிட்டு செய்யப்பட்ட முறைகேடுகளுக்கு தணிக்கையாளர் பொறுப்பு அல்ல. எனினும் சொத்து பொறுப்பு அறிக்கையின் கூட்டல் கழித்தலோடு தணிக்கையாளரின் பொறுப்பு நின்று விடாமல்
அது உண்மையாகவும் நியாயமானதாகவும் உள்ளதா என்பதும் அவரது முக்கிய பொறுப்பாகும். தணிக்கையாளர் தனது கடமையையும் பொறுப்பையும் நியாயமான கவனத்துடனும் நியாயமான திறமையுடனும் நேர்மையுடனும் உண்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு தனது கடமை நிறைவேற்றப்பட்டதை தணிக்கையாளர் நிரூபித்தால்தான் அவருக்கு மேற்சொன்ன நீதிமன்ற கருத்துக்களின் பாதுகாப்பை பெற முடியும். நியாயமான கவனம், நியாயமான திறமை என்பது நிரந்தரமான அளவுகோல்களை கொண்டது அல்ல. அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மாறுபடுவதாகும். ஒரு குறிப்பிட்ட தணிக்கையாளரின் செயல்பாட்டினை அதே சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மற்ற தணிக்கையாளர்கள் எத்தகைய கவனத்தையும் திறமையையும் காட்டி இருப்பார்களோ அதனுடன் ஒப்பிட்டே நியாயமானதா என்பதும் போதுமானதா என்பதும் அளவிடப்படுகின்றது. ஆக நியாயமான திறமை, நியாயமான கவனம், நல்லெண்ணம் ஆகியவை தணிக்கையாளரின் பாதுகாப்பு கவசங்களாகும். இதில் நல்லெண்ணம் என்பதில் உண்மை, நேர்மை ஆகிய மூலக்கூறுகள் அடங்கியுள்ளன என்பதை ஏற்கனவே கண்டோம். இந்த உண்மை, நேர்மை ஆகியவை எவ்வாறு பாதுகாப்பு கவசமாக விளங்குகின்றது? ஒருவருடைய உள்ளம் மாத்திரம் பரிசுத்தமானதாக இருக்குமாயின் துன்பம் வந்ததுமே அதை சமாளிக்கின்ற ஆற்றல் கிட்டும் என்பது அனுபவத்தின் அடிப்படையில் எனக்கு ஏற்பட்டிருக்கும் நம்பிக்கை என்று சத்திய சோதனையில் மகாத்மா சொல்லுகின்றார். என்னை பொறுத்தவரை உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டால் அதற்கு தனி சக்தி உண்டு என்று நம்பி அவ்வாறே நடந்தும் வருகிறேன் என தந்தை பெரியார் குறிப்பிடுகின்றார். எனவே உள்ளத்தில் உண்மையும் நெஞ்சத்தில் நேர்மையும் தணிக்கையாளர்களுக்கு தார்மீக பலம் எனும் தனிச்சக்தியை கொடுத்து நியாயமான கவனத்தையும் திறமையையும் நிலைநாட்டி நம் அனைவரையும் அனைத்து அபாயங்களில் இருந்தும் காப்பாற்றும் உன்னதமான உபாயமாக விளங்கும் என நம்புவோம். அதன்படி நடப்போம் எனும் நம்பிக்கையோடு இக்காணொளியை நிறைவு செய்கின்றேன். நன்று நண்பர்களே. தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.